சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. அன்பும் பண்பும் நிறைந்த நம்முடைய நெஞ்சார்ந்த நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இந்த ஒரு நன்னாள்ல, அதாவது நம்முடைய இந்திய குடியரசு தினத்துல 75வது குடியரசு தின விழா இன்னைக்கு எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே பெரும் மகிழ்ச்சிங்க. நம்முடைய நாடும் நம்முடைய நாட்டு மக்களும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இன்னும் சூப்பரா நம்ம வளர்ச்சியை நோக்கி போவோம். சமத்துவத்தோடு அழகா இந்த சுதந்திரத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். சரி, இன்றைய அரசியல் செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் புன்னகை, இன்னொரு பக்கம் அந்த வழக்கமான போர். ஆளுநர் கிட்ட புன்னகை, பாஜகவுக்கு எதிராக போர் அப்படின்னு சிஎம் புது உத்திய கையாள தொடங்கியிருக்காரு. இதற்கு பின்னாடி ஒரு ஸ்கெட்ச் இருக்குங்க அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. அப்படி என்னங்க தேர்தல் ஒட்டி அவர் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் சிறையில இருந்து ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காருங்க. வேற யாரும் இல்ல, அமைச்சர் செந்தில் பாலாஜிங்க. அப்புறம் ஒரு சீனியர் அமைச்சர் ரொம்ப அப்செட்ல இருக்காரு அப்படின்லாம் தகவல் வருது. அப்புறம் இடி வெர்சஸ் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார் ஓடிக்கொண்டு இருக்கு இல்லையா, அதுல அந்த வழக்குல பார்த்தோம்னா அங்கி திவாரி வழக்குல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. நம்முடைய ஜூவி கழுகர் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு. வழக்கம் போல நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். புன்னகை, போர், ஸ்டாலினின் புது உத்தி. எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான புரட்சிகள், லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் தியாகங்கள், ரத்தம் சிந்தி, இன்னொரு பக்கம் அகிம்சை வழியில அப்படின்னு தோழர் பகத்சிங் ஆகட்டும், மாவீரர் நேதாஜி ஆகட்டும், இன்னொரு பக்கம் அண்ணல் காந்தியடிகள் ஆகட்டும், இப்படி பலருடைய அந்த தலைவர்களுடைய அந்த வழிநடத்தல்கள் அப்படின்னு நம்முடைய இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு நீண்ட நெடிய வரலாறுங்க. இன்றைக்கு ஜனவரி 26ஆம் தேதி நம்முடைய இந்திய குடியரசு தினம்ங்க. 75வது குடியரசு தின விழா. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இந்தியாவாக நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையா. அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடிகள், இன்னொரு பக்கம் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. விதை போட்டவர்கள் இப்படியான தலைவர்கள் இன்றைக்கு நம்ம சூப்பரா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த தினமும் ஒரு 75வது ஆண்டுங்கிறனால சூப்பராகவே நாடு முழுக்கவே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு. அங்க நம்முடைய பிரசிடென்ட் மதிப்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் நம்முடைய நாட்டுடைய கொடியேற்றி அங்க டெல்லியிலையும் சூப்பரா கொண்டாடி கொண்டிருக்காங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி. இங்க பார்த்தோம்னா நம்முடைய ஆளுநர் திரு ஆர்.என். ரவி, அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எல்லோருமே சூப்பரா அந்த கொடியேற்றி குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் வண்ண வண்ண நிகழ்ச்சிகள், குறிப்பா பெண்களுடைய பவர் அதை முன்னிலைப்படுத்தி இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்காங்க. அங்க முப்படைகள் அணிவகுப்பாகட்டும் எல்லாவற்றிலுமே பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதையே பார்க்க முடிஞ்சது. இங்க நம்முடைய சென்னையிலையும் கூட பார்த்தோம்னா மிடுக்கான அணிவகுப்பு, மாணவிகள் செல்வங்களுடைய வண்ணமயமான அந்த கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே நம்முடைய குடியரசு தின விழா இங்க நம்ம தமிழ்நாட்டிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குங்க. இங்கதான் பார்த்தோம்னா ஆளுநர் அந்த புதுசாக ஒரு ஹேட், அந்த தொப்பிலாம் அணிந்தபடி அவர் விழாவுக்கு வந்திருந்தாரு. முதலமைச்சரும் ஆளுநரும் புன்னகையை பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு தோழமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்கள பார்க்குறப்ப. ஏற்கனவே பார்த்தோம்னா நீதிமன்றம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா, 2 பேரும் பேசணும் அப்படின்லாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நட்பு வெளிப்படுவதை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நேற்றைக்கு ஜனவரி 25ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக எங்களுக்கு எதிரான கட்சி தான், ஆட்சி தான், அரசாங்கம் தான் அப்படின்னு அதற்கு எதிரான அந்த வேலைகளையும் செய்ய தவறல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அவர் பேசியதற்கு பின்னாடி சில முக்கியமான அரசியலும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க திமுகவினர். கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் நிலத்துல இந்திய ஆதிக்கத்தை நிறுவ முயன்றாங்க. அவங்களுக்கு எதிராகத்தான், அந்த ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஒரு உயிர்ங்க. அது போறதும் ஒரு முறை தான். அப்படி போறதுனா நம்முடைய தமிழ் மொழிக்காக அந்த உயிர் போகட்டும் அப்படின்னு எண்ணற்ற தியாகிகள் அவங்க உயிர் திறந்த ஒரு மண்ணு, அவங்களுக்காகத்தான் நாங்க வீர வணக்கம் செலுத்துகிறோம் அப்படின்னு தன்னுடைய உரையும் தொடங்கியிருந்தாருங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்.
அதாவது 1965ஆம் ஆண்டுல இந்திய திணிப்பு வந்துட்டு இங்க தமிழ்நாட்டை நோக்கி நிறைய வந்தது. அதற்கு எதிராக காத்திரமான போராட்டங்களை தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு மாணவர்கள் முன்னெடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டமாக இருந்தது. அதுல நிறைய பேர் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க. அதனால தமிழுக்காக உயிர் நீத்தவர்களை வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில ஜனவரி 25ஆம் தேதி வந்துட்டு மொழிப்போர் ஈகியர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு இருக்காங்க. தியாகிகளை தான் தனித்தமிழ்ல ஈகியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீர வணக்க நிகழ்வுல தான் இப்படியாக உரைய தொடங்கினாரு. அதன் தொடர்ச்சியாக பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு எதிராகத்தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழிக்காக மட்டும் கிடையாது, இந்தி பேசும் மக்களையும் ஏமாற்றுவதற்காகத்தான் இந்தி மொழியை வந்துட்டு பாஜக திணிச்சுக்கிட்டு இருக்கு. ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு பேருந்துகள், போக்குவரத்து வசதிகள் எதையுமே செஞ்சு தரல. பல 100 கிலோமீட்டர் நடந்து போயலாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு அவங்க போனாங்க. எண்ணற்ற துயரங்களை வந்துட்டு ஹிந்தி பேசக்கூடிய மக்களும் சந்திச்சாங்க. கொரோனாவை விட கொடியதுதான் பாஜக அரசாங்கம் அப்படின்னு போட்டு தாக்கி அட்டாக் செஞ்சு பேசினாரு மு.க. ஸ்டாலின். அடுத்து அதோடு நிற்காம பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு முந்தைய ஆட்சியில தமிழ்நாட்டுடைய நலன்களை எல்லாவற்றையும் அடகு வைத்தவர் தான் முந்தைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி. தற்போதும் கூட பாஜகவுடைய பாதம் தாங்கியாகவே தான் அவர் பவனி வருகிறார் அப்படின்னு அவரையும் அட்டாக் செஞ்சு பேசினாரு மு.க. ஸ்டாலின். சரி, இந்த இடத்துல 2 பேரையும் வந்துட்டு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு இல்லையா? அதனுடைய பின்னணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அரசியல கூடுதலாகவே எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். முக்கியமாக மதுரையில நடந்த ஏறு தழுவுதல் அந்த அரங்கம் திறப்பாகட்டும், தற்போது மொழிப்போர் ஈகியர்கள் தினத்துல பேசியதாகட்டும், அப்ப தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சியாக திராவிட மாடல் அரசாங்கம் தான் இருக்கு, திமுக தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நிறுவிக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக இந்தியா கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அதை வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய முயற்சிகள்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு. அதுல முக்கியமாக தமிழ்நாட்டை தாண்டி இந்தி பேசக்கூடிய மக்களுக்கும் பாஜக பெருசா நன்மை செய்யல அப்படிங்கிறத தற்போது கூடுதலாக அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கும் பாஜக எதிராக இருக்கு, வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்காக பேசக்கூடியவர்களும் நாங்க தான் அப்படிங்கிறதையும் பதிவு செய்யறாரு. வட மாநிலங்களையும் தன்னுடைய இமேஜை வந்துட்டு போக்கஸ் பண்ணக்கூடிய அரசியலும் இதற்கு பின்னணியில இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா தீவிரமாக திமுக அட்டாக் அரசியலையும் எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில தான் பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிறுவிக்கொண்டிருக்கிறார். ஸோ 2024 40க்கு 40 வெல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 3 உத்திகளை கையாண்டு தன்னுடைய பயணத்தையும் அதாவது வாரியும் தீவிரப்படுத்துகிறார். சக்சஸ் கொடுக்குங்க அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில சீனியர் அமைச்சர்கள். ஸோ புன்னகை போர் அப்படின்னு புது புது உத்திகளை வந்துட்டு கையாண்டு கொண்டு இருக்காங்க. நேற்றைக்கு ஜனவரி 25ஆம் தேதி நம்முடைய தமிழ் கடவுளான முருகன் அவருடைய தைப்பூச விழா சூப்பராக எல்லாரும் கொண்டாடினாங்க. அரசியல்லையும் கூட அந்த விழாவின் தொடர்ச்சியாக சில பல ஸ்கெட்சுகளை போட்டிருக்காங்க. சக்சஸ் கொடுக்குமா, அருள் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதிர வைக்கும் அங்கித் திவாரி விவகாரம், வெளியாக போகும் வீடியோக்கள், இடி வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வார். அமலாக்கத்துறை அதிகாரியான திரு அங்கித் திவாரி அவர் மீதான லஞ்ச வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது இல்லைங்களா? அதுல பார்த்தோம்னா அமலாக்கத்துறை சார்பாக மதிப்புமிகு வழக்கறிஞரான துஷார் மேத்தா அவர்களும், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக மதிப்புமிகு வழக்கறிஞரான திரு கபில் சிபுல் அவர்களும் வாதிட்டு கொண்டிருக்காங்க. அதுலதான் அங்கித் திவாரியோடைய அலுவலகத்தை சோதனையிடும் பொழுது அவருடைய வழக்குல சம்பந்தமில்லாத வேறு சில முக்கியமான கோப்புகளையும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கோப்புகள் தமிழ்நாடு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டது, அதையே அவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு கேள்விகளை அடுக்கியிருக்காரு துஷார் மேத்தா. இதற்கு தான் ஏங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்க கிடையாது, இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காகத்தான் இப்படியாக குற்றம் சாட்டுகிறார்கள். பாஜக ஆளாத மாநிலங்கள்ல குறிவைத்து தாக்குகிறது இடி அமலாக்கத்துறை. இது இந்திய கூட்டாட்சி தத்துவத்தையே கேள்விக்கு உள்ளாக்குகிறது அப்படின்னு கபில் சிபல் அவர்கள் வாதிட்டு இருக்காங்க. இரு தரப்புமே பிரச்சனையை நீங்க சுமூகமாக தீர்க்க முடியலன்னா உச்சநீதிமன்றமே தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்கும் அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கையும் செஞ்சிருக்கு. கூடவே அங்கித் திவாரிய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் விசாரணை செய்யவும் இடைக்கால தடையும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த வழக்கோட கதி என்ன அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? நம்முடைய கழுகார் சோர்சஸ் கிட்ட கேட்டிருக்காரு.
ஆமா, மத்திய மாநில அரசுகளுடைய விசாரணை அமைப்புகள் சம்பந்தப்படும் வழக்குகள்ல சுதந்திரமான விசாரணை நடைபெறுவதற்கு ஒரு புதிய வழிமுறையை நம்ம உருவாக்க வேண்டும். அதை தமிழ்நாட்டில இருந்தே நம்ம தொடங்க வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குங்க. சோ மதிப்புமிகு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறத பார்த்தோம்னா, சிபிஐ, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய ஒரு கூட்டு குழுவை உருவாக்கி அவங்க கிட்ட அங்கித் திவாரி வழக்கை வந்துட்டு ஒப்படைக்கலாம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. எது எப்படியோ தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட இருந்து நம்ம வழக்கை மீட்டுட்டா போதும், மற்றத பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கு ஈடிங்க அமலாக்கத்துறை. அங்கித் திவாரி லஞ்சம் பெறக்கூடிய அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல லீக் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு காவல்துறை காக்கி வட்டாரங்கள்ல இருந்து நம்முடைய ஜூவி கழுகாருக்கு செய்திகள் வருதுங்க. ஆக மொத்தத்துல இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு. பரபரப்பு வெடிகள் இனி அதிகம் வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியுதுங்க. 2 தொகுதிகள், 50 ஸ்வீட் பாக்ஸ்கள், நாங்க ரெடி. தகவலை பாஸ் செய்த ஆதரவாளர்கள். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து ஸ்கெட்ச். ஒரு பக்கம் அங்கித் திவாரி வழக்கு, அதாவது இடி வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ட்டு பரபரப்பு கூட்டி கொண்டிருக்குன்னா, இன்னொரு பக்கம் பிணை, அது குறித்தெல்லாம் கவலைப்படாம அது வரப்போ வரட்டுங்க, வந்தா நல்லதுதான். ஆனாலும் தேர்தல் நெருங்குற நேரத்துல கட்சியை வந்துட்டு வெற்றி பெற வைக்கக்கூடியதா என்னுடைய ஒரே வேலை, நான் எப்பவும் கழகத்துக்காரன் தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருந்தே, சிறைக்குள்ளார இருந்தே ஒருத்தர் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொண்டிருக்காருங்க. புரிஞ்சிருப்பீங்க, சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தாங்க. கோவை, கரூர் இந்த 2 நாடாளுமன்ற தொகுதியிலையும் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது என்னுடைய பொறுப்புங்க, நம்புங்க அப்படின்னு கட்சி தலைமைக்கு தகவலையும் பாஸ் செஞ்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆதரவாளர்கள் சிலருடைய பெயரையும் வந்துட்டு குறிப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சீட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சிபாரிசும் செஞ்சிருக்காரு. இந்த தகவல்களை கொண்டு சென்ற புறாக்கள் 50 ஸ்வீட் பாக்ஸும் ரெடிங்க. சொன்னா போதும், கட்சி வேலைகளை எல்லா வேலைகளையும் நாங்க தொடங்கிடுவோம், பார்த்துக்கலாங்க, நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ரீதியில தலைமைக்கும் தகவலை தட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் திமுகவுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அமைச்சர் டென்ஷன் அப்படின்னு உச்சபட்ச பதட்டத்துக்கு உள்ளாகி இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. அதே சோர்சஸ் மூலமாக. அவர் எதுக்குங்க வந்துட்டு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு கேள்வியை முன் வச்சா இருக்காதாங்க. பின்ன தன்னுடைய நெருக்கமான ஆதரவாளர் ஒருத்தருக்காக கோவையை எதிர்பார்த்து காய்களை திரைமறைவில் நகர்த்திக்கிட்டே இருந்தாரு அந்த சீனியர் அமைச்சர். ஏற்கனவே பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் கட்சியும் தொகுதியை பெறணும் அப்படின்னு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்களுடைய சிட்டிங் தொகுதி, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இப்ப புதுசாக செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீமும் கோதாவில் இந்த ரேஸ்ல இறங்கினா அப்புறம் அவர் டென்ஷன் ஆகாமலா இருப்பாரு? கொங்கு ஏரியா அப்படின்னு சொன்னாலே பாலாஜி தான் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைச்சிட்டு அந்த ஏரியாவிலேயே தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தரை எம்பி ஆக்கி நாங்க தாங்க அங்க செல்வாக்கு அப்படின்னு நிறுவனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அந்த சீனியர் அமைச்சர். அதனால தான் பாலாஜி டீம் 50 ஸ்வீட் பாக்ஸ்கள் நீட்டினா நாங்க 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் நீட்டவும் தயார், எங்ககிட்டயே தெம்பு இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த சீனியர் அமைச்சருடைய டீம் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொங்கு திமுகவில் அந்த குஸ்தி இன்னும் குறையவே இல்லைங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. திமுகவிலேயே இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள் மட்டும் கிடையாது, இளைய உடன்பிறப்புகளும் தாங்க. நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை அப்படின்னாரு. சொன்ன உடனே புரிஞ்சிருப்பீங்க, மாமேதை அண்ணல் அம்பேத்கர் தாங்க. அவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை அப்படியே வாசிச்சு காட்டுறேன். எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்பொழுதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ, எவன் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக, நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்று இருக்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் என்பேன் அப்படிங்கிறாரு. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கு குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். ஸோ நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அண்ணல் அம்பேத்கர் போல பல்வேறு தேசிய தலைவர்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கொண்டு சூப்பராக நம்ம முன்னகர்த்துவோம். எல்லோரும் சேர்ந்து வளர்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய இந்திய குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.
சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.